டேய் ஜனனி வந்திருக்கா எந்திரா. ஏய் போடா யூஎஸ் போய்டா. மச்சான் எந்திரா வந்துக்கடா. எந்திரு. இங்கே என்ன பண்ணுற? யூஎஸ் போல. ஏய் என்னடி ஆச்சு? ஏய் அக்காவை கூட்டிட்டு வர சொன்னா நீ அங்க என்னடி பண்ற? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? சொல்லலடி. நான் என்னோட பாஸ்போர்ட் மட்டும்தான் இருச்சேன். நான் எத்தனை வருஷமோ எதுக்கடி எரிச்ச? எதுக்கடி எரிச்ச? எதுக்கு எரிச்ச? உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கேன். மா நான் ராமன் ஒரு பையனை லவ் பண்றேன். நான் உங்க கூட யூஎஸ் வரலன்னு சொன்னா நீங்க என்ன எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவீங்க. நீங்க 3 பேரும் போங்க, நான் வரல. ஜனனி எனக்காக நீ உன் ஃபீலிங்ஸ்லாம் அப்புறம் வச்சுக்கோ. சரி. என் அம்மா என்ன அடிச்சிட்டாங்க. நான் இனிமேல் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். என்னை இப்போவே கல்யாணம் பண்ணிக்கோ. ஏய் விளையாடுறியாடி? உன் அம்மா உன்னை அடிச்சிட்டாங்கிறதுலாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் அடி. ப்ளஸ் நீயும் பாஸ்போர்ட்லாம் அடிச்சிருக்கூடாது, பக்குவமாக எடுத்து சொல்லியிருக்கணும். கரெக்ட் மச்சான். இல்லை மச்சான், குமரா வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேன். வாடா. அம்மா அடிச்சதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணா நான்லாம் டெய்லி கல்யாணம் பண்ணோம். ஏய் கம்மியா we will go for them. எப்படி ஐடியா? ராம் என்னடா? எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. செருப்பால் அடிப்பேன். லைஃபையே தூக்கி போட்டு வந்திருக்கேன். என்ன பண்ணணும்னு தெரியலையா? மரியாதையை என்ன இப்போவே கல்யாணம் பண்ணிக்கோ. நீ பேசாமல் அமெரிக்காவே போயிருக்கலாம். ஆ? இல்லடி நான் என் அப்பாட்டெல்லாம் பேச வேண்டாமா? நான் என் அப்பாட்ட பேசினேன்னா? பேசிப்பாரு. நீ பாஸ்போர்ட் அடிச்சதுக்கு உங்கள் அப்பா ஒன்றும் சொல்லியா? என்கிட்ட பேசவே இல்லை. ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டாரு. ஜனனி எனக்கு ஒரு நாள் டைம் கொடு, நான் என் அப்பாட்ட பேசணும். ராம் ஜனனி நான் என் அப்பா மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேன் ஜனனி. எனக்கு புரியுது ஜனனி, நீ எனக்காக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஹர்ட் பண்ணிட்டு வந்திருக்க. பட் நீயும் புரிஞ்சுக்கோ, எங்கள் அப்பா என்கிட்ட குரல் வசதி கூட பேசுனதில்லை ஜனனி. ஜனனி ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடு, நான் எங்கள் அப்பா அம்மாட்ட பேசுகிறேன். அவர் உங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து பேச சொல்கிறேன். அதான் கரெக்ட் ஜனனி. உங்கள் அப்பா ஒத்துக்கலன்னா? அப்போ எது கரெக்ட் இல்லையோ பண்ணலாம் ஜனனி.